தேங்க்யூ. தேவனுடைய விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கடந்த வாரத்திலே நெகேமியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க துவங்கினோம். அதனுடைய முதல் பகுதி 9 வசனங்கள் நாம் கடந்த வாரத்திலே நாம் நிறைவு செய்தோம். அதிலே நாம் சிந்திக்க ஆரம்பித்த பொழுது 13ஆம் அதிகாரத்தில் அவர் எடுத்துக்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள், the reformation that Nehemiah had taken care in the book of Nehemiah chapter 13, 13ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களிலே அவர் எதெல்லாம் அவர் சீர்திருத்தம் செய்தார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னுரையாக நான் சொன்ன பொழுது அதனுடைய டைம்லைன், அதனுடைய கால கணக்கு எப்படி நடைபெற்றிருக்கும் என்பதை குறிப்பிட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஏனென்றால் 12ஆம் அதிகாரத்தினுடைய கடைசியிலும் 13ஆம் அதிகாரத்தினுடைய துவக்கத்திலுமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது அதற்கு இடைப்பட்ட 5 முதல் 12 வரை இருக்கின்ற வருஷத்தினுடைய இடைவேளை வந்திருக்கும் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் 2ஆம் அதிகாரத்திலே அவர் ஒரு விண்ணப்பத்தை கேட்டு, பெர்மிஷன் கேட்டுதான் அந்த பெர்சியர் ராஜாவிடமிருந்து கொண்டு அவர் விண்ணப்பத்தை பெற்று தன் தேசத்துக்கு திரும்பி வருகிறார். தன்னுடைய வேலை முடிவடைந்த பின்பதாக தன்னுடைய ராஜ்யத்திற்கு அவர் செய்து வந்த வேலைக்கு மறுபடியும் சென்று சேருகிறார் இந்த நெகேமியா. ஆனால் அதற்கு பின்பதாக மறுபடியுமாக இந்த நெகேமியா தன்னுடைய சொந்த ஊருக்கு, தன்னுடைய எருசலேமுக்கு திரும்பி மீண்டுமாய் விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டுதான் வருகிறார் என்பதை 13ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனம், chapter 13 and verse 6 வாசிக்கும் பொழுது, நான் எருசலேமிலே இல்லை, அதன் பின்பு அர்த்தசஷ்டாவினுடைய 32வது வருஷத்தில் நான் ராஜாவின் இடத்துக்கு போய் சில நாளுக்கு பின்பு திரும்பி ராஜாவின் இடத்தில் உத்தரவு பெற்றுக் கொண்டு திரும்பி வருகிறேன், திரும்பி எருசலேமுக்கு வருகிறேன். அப்படியானால் இந்த குறிப்பிட்ட இடைப்பட்ட நாட்கள் என்பது ஏறக்குறைய 12 ஆண்டு காலமாக இருக்கிறது. ஆல்மோஸ்ட் 12 years or 5 years to 12 years as the scholars have counted based on the events from internal as well as the external evidences. உட்புறமாக இருக்கக்கூடிய சரித்திர நிகழ்வுகளிலும் அதே போல இருக்கக்கூடிய உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய சரித்திரத்தின் ஏடுகளை பார்க்கும் பொழுதும் ஏறக்குறைய 5 முதல் 12 வருஷம் இருக்கக்கூடிய இடைவேளை இதற்கு இடைப்பட்ட நாட்களில் இருந்திருக்கலாம் என்றுதான் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த இடைப்பட்ட நாட்களிலே நடைபெறக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த 12ஆம் அதிகாரத்தினுடைய சம்பவமாக இருக்கிறது. இந்த 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு இடத்திலே அவர்கள் விழுந்து போகிறார்கள். இந்த விழுந்து போனது அனைத்துமே அந்த இடைப்பட்ட நாட்களாக இருக்கிறது. அதைத்தான் நாம் கடந்த வாரத்திலே நாம் சிந்திக்க துவங்கினோம். முதலாவதாக வாசித்த முதல் 3 வசனத்திலே அவர்கள் வசனத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே அதனுடைய முக்கியத்துவத்தை இந்த வருஷங்களிலே இழந்து போய்விட்டார்களோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் அந்த வசனத்திலே அவர்கள் சுத்திகரிப்பை கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கின்றதை நம்மால் காண முடிந்தது. ஏனென்றால் they are again reading the scriptures and then making a consecration so that they can come back to the scriptures. They are coming back to the scriptures and reading it out. அதை மறுபடியும் திரும்பி வந்து அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய செயல்பாடுகளிலே அவர்களிடம் எப்படி நாம் பிரிந்திருக்க வேண்டும் என்பது தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது முதல் பகுதி. இரண்டாவதாக வாசித்தது நாம் மிக முக்கியமாக 4வது வசனம் துவங்கி 9வது வசனம் வரைக்குமாக நாம் வாசிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய அறைகள் எப்படி அங்கே பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அங்கே இருந்த அந்த எலியாசிப் என்ற ஆசாரியன் தன்னுடைய வாழ்நாட் காலத்திலே தொபியா என்ற அந்த அந்நியனோட கூட சேர்ந்து அவன் சம்பந்தம் கலந்து அவனுடைய பார்ட்னர்ஷிப் வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய அறைகளிலே பரிசுத்தமாக வைக்கப்பட வேண்டிய பனிமுட்டுகள் இவைகளெல்லாம் இருக்கின்றதோ அதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அதுக்குள்ளாக இவன் வந்து குடிபெயர்கிறான். இந்த பிளேஸ் வேர் த கிரெயின்ஸ் அண்ட் the wine had to be kept. எங்கெல்லாம் தானியமும் திராட்சை ரசமும் வைக்கப்பட வேண்டுமோ, தேவனுடைய ஆலயத்தின் பரிசுத்த பனிமுட்டுகள் ஆராதனைக்கு ஏதுவாக இருக்கக்கூடியவைகள் வைக்கப்பட வேண்டுமோ அந்த இடத்திலே அது அசுத்தப்படுத்தி அதை மலினப்படுத்தி அதை தீட்டுப்படுத்தி அருவருப்பானதான ஒரு இடமாக மாற்றி, அது மட்டுமல்லாமல் தொபியாவையும் உள்ளே கொண்டு வந்து வைக்கக்கூடிய ஒரு அவல நிலைமைதான் அங்கே நாம் 9வது வசனம் வரைக்குமாக வாசிக்க முடிகிறது. இதைத்தான் நாம் கடந்த வாரத்தில் நாம் தியானித்து நிறைவு செய்தோம். இன்றைக்கு 10வது வசனம் துவங்கி கடைசி இருக்கக்கூடிய 31வது வசனம் வரைக்குமாக நான் தியானித்து இந்த அதிகாரத்தையும் இந்த புத்தகத்தையும் இன்றோடு கூட நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் 10வது வசனம் துவங்கி 14வது வசனம் வரைக்குமாக கடந்த வாரத்திலே நான் அதனுடைய சாப்டர் டிவிஷன்ஸ் நான் சொல்லிட்டேன். ஆகவே 10 முதல் 14 verse 10 to 14 நீங்க வாசிக்கும் பொழுது கான்சிக்ரேஷன்ஸ் இன் போர்ஷன்ஸ் டு லெவைட்ஸ். இந்த ஆசாரியனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு தவறு அல்லது ஒரு பாவம்
அல்லது அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் என்ன ஆனது என்று சொன்னால், அந்த காம்ப்ரமைஸ் மூலமாக மற்ற அநேக இடங்களிலே அந்த காம்ப்ரமைஸ் வருகிறதை நாம் காண முடியும். A small compromise in the life will always lead to another compromise. இது நாம் வேத புத்தகத்தில் அநேக இடங்களில் வாசிக்க முடியும். நீங்கள் இங்க வாசிக்கும் பொழுது நாசரேயனாக இருக்கக்கூடிய எலியாசிப்பின் வாழ்க்கையிலே வந்த அந்த தவறு, அந்த பிழை என்னாகிவிட்டது. அந்த சமரச இணக்கம் அவனுடைய வாழ்க்கையினுடைய மற்ற இடங்களிலே வழிந்தோடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் 10 முதல் 14 வரைக்குமாக நாம் வாசிப்போமே, அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். பின்னையும் லேவியருக்கு அவர்கள் பங்குகள் கொடுக்கப்படவில்லை என்பதையும், பணிவிடை செய்கிற லேவியரும் பாடகரும் அவரவர் தங்கள் வெளி நிலங்களுக்கு ஓடிப்போனார்கள் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். இப்பொழுது நான் தலைமையானவர்களுடைய வழக்காடி தேவனுடைய ஆலயம் கைவிடப்பட்டு போவானேன் என்று சொல்லி அவர்களை சேர்த்து அவரவர் நிலையிலே அவர்களை வைத்தேன். அப்பொழுது யூதர் எல்லாரும் தானியம், திராட்சை ரசம், எண்ணெய் என்பவைகளில் தசமபாகத்தை பொக்கிஷாரைகளிலே கொண்டு வந்தார்கள். அப்பொழுது நான் ஆசாரியனாகிய செலோமியாவையும் வேதபாரகனாகிய சாதோக்கையும் லேவியரில் பெதுயாவையும் இவர்களுக்கு கைத்துணையான மற்றவர்களையும் அழைத்து கொண்டு வந்து அவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். அவர்களை கொண்டு வந்து பொறுப்புல வைக்கிறார். இதான் இங்க 14வது வசனம் வரைக்குமாக நான் வாசிக்க முடியும். முழு வசனங்களை நான் வாசிக்கவில்லை, அதனுடைய கருத்துக்களையும் சில குறிப்பிட்ட வசனத்தை மட்டும் நான் வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் இப்ப 9, 10 மட்டும் நீங்க வாசிச்சீங்கன்னா, 10, 11 மன்னிக்கவும் 10, 11 வாசிச்சீங்கன்னா, அந்த இடத்துல சொல்லப்படும் விஷயம் என்ன? இங்கே அறைகளிலே தானியமும் திராட்சை ரசத்தையும் அவர்கள் மறுபடியும் கொண்டு வந்து வைக்கிறார்கள். அங்கே கொண்டு வந்து வைக்கப்பட வேண்டிய ஒன்று வைக்கப்படவில்லை. இந்த தானியம், திராட்சை ரசம் வைக்கப்படுவதற்கு பதிலாக அந்த அறையைத்தான் இது எலியாசிப் என்ன செய்திருந்தான்? தொபியாவுக்கு கொடுத்திருந்தான். He had given the same chamber wherein this grains and the wine had to be kept. The same chamber was given to Tobiah. அதே அறையைத்தான் தொபியாவுக்கு கொடுத்திருந்தார்கள். இது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு தவறாக இருந்திருக்கிறது. அதனாலதான் சொன்னேன், ஒரு காம்ப்ரமைஸ் மற்றொரு காம்ப்ரமைஸுக்குள்ளாக நம்மை வழிநடத்தும் என்பது மிக உண்மையாக இருக்கிறது. இது நிமித்தமாக இந்த லேவியருக்கு சென்று சேர வேண்டி இருக்கக்கூடிய படிகள், அதனுடைய போர்ஷன், அதனுடைய தசமபாகமானது கொடுக்கப்படவில்லை. இதனால என்ன சொல்லப்படுகிறது? மிக முக்கியமாக இந்த வசனத்துல வாசித்தீரனால், ஆலயம் கைவிடப்பட்டு போவானேன். 11வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, why is the house of God forsaken? ஏன் இதன் மூலமாக தேவனுடைய ஆலயம் கைவிடப்பட்டு போவானேன்? இதனுடைய காரணம் என்ன? ஏனென்றால் அங்கே தசமபாகம் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால், அதாவது அந்த டைத் ப்ராப்பராக அங்க இருக்கக்கூடிய லேவியருக்கும் அங்க இருக்கக்கூடிய ஆசாரியர்களுக்கும் பணிவிடை செய்யக்கூடியவர்களுக்கும் சென்று சேரவில்லை என்று சொன்னால், அதன் மூலமாக ஊழியம் தடைபடும். The ministry will be stopped when the tithes are stopped. ஏனென்றால் வேத வசனத்திலே மிக தெளிவாக புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் தேவன் சொல்லியிருக்கின்ற விஷயம் என்னவென்றால், ஊழியம் செய்பவனுக்கு அங்க இருக்க ஊழியத்தை பெற்றுக்கொள்பவர்கள் போஷிக்க வேண்டும். The ministers have to be ministered by the people or by the people whom it has been ministered. கலாத்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அதே போல பழைய ஏற்பாட்டிலே தேவன் திட்டவட்டமாக சொல்லும் பொழுது இந்த தசமபாகத்தை அவர்களுக்கு கொடுத்தாக வேண்டும் என்று சொல்கிறார். அதைத்தான் நாம் நெகேமியாவின் புத்தகம் 11வது அதிகாரத்திலே அவர்கள் உடன்படிக்கையை மறுபடியும் சீர் செய்யும் பொழுதும் கூட, எங்கள் ஆலயத்தை நாங்கள் புறக்கணிக்க மாட்டோம், we will not neglect the house of God, we will not forsake it என்று சொல்லிவிட்டு, அந்த தசமபாகத்தையும் ஆசாரியருக்கும் லேவியருக்கும் சென்று சேர வேண்டியிருக்கக்கூடிய படி என்னவென்பதோ அதே அளவை அவர்கள் கொடுக்கின்றதை நான் சொல்லியிருந்தேன். ஆகவே இப்பொழுது அதை மறந்து போய்விட்டது. ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில வந்த ஒரு காம்ப்ரமைஸ். அதான் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். இவருடைய காம்ப்ரமைஸ் நீங்க இதே புத்தகத்தை நீங்கள் இதனுடைய கம்பேரிட்டிவாக நீங்கள் படிக்க வேண்டுமானால், we can read it in the book of Malachi. மல்கியாவின் புத்தகத்திலே இதுக்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். மல்கியாவின் புத்தகம் மல்கியா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8 முதல் 10 வரை இருக்கின்ற வேத வசனம். Malachi chapter 3 and verse 8 to 10. அந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது 8 முதல் 10 நீங்கள் வாசித்தீர்கள். மனம் திரும்புதலுக்கு மல்கியா 3, 8 முதல் 10. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது ஆண்டவர் இங்க சொல்வதின் எவ்வளவு அதிக ஒரு கண்டித்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாபத்திற்குரிய ஒரு வார்த்தைகளை இங்க சொல்வதை நீங்கள் பாருங்கள். தசமபாகத்தில் காணிக்கைகளிலும் தான் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். You are cursed.
What is the reason for it? Because you have neglected the tithes that has to be paid for the church of God or to the temple of God. தேவனுடைய ஆலயத்திற்கென்று நீங்கள் கொடுக்கப்பட வேண்டி இருக்கக்கூடிய தசமபாகம் கொடுக்கப்படவில்லை. அப்படி கொடுக்கப்படாதிருக்கும் பட்சத்தில் என்ன நடைபெறுகின்றது? அவர்களுக்கு ஆகாரம் இல்லாமல் போகும். லேவியருக்கும் ஆசாரியருக்கும் ஆகாரம் இல்லாமல் போகும். ஆகாரம் இல்லாமல் போகும் பொழுது அவர்கள் திடனற்று போனவர்களாக, பலனற்று போனவராக கர்த்தருடைய ஊழியத்திலே அவர்கள் உறுதியுடன் அவர்கள் செயல்பட முடியாது. கர்த்தரை ஆராதிப்பதிலும், கர்த்தருக்கு ஏது இருக்கக்கூடிய ஆலயத்தை சுத்திகரிப்பதிலும், அதனுடைய பயன்பாட்டிலும் தங்களுடைய வாழ்க்கை எதற்கென்று அர்ப்பணிக்கப்பட்டதோ அந்த அர்ப்பணிப்பை முற்றுமாய் நிறைவேற்ற முடியாத பட்சத்திலே அவர்கள் சோர்ந்து போய்விடுவார்கள். இதனால எது பாதிக்கப்படும் தெரியுங்களா? கர்த்தருடைய ஊழியம் பாதிக்கப்படும். The Lord's ministry will be hindered when the tithe or the portions to the Levites were not given at this particular point of time. What does Satan wanted? சாத்தான் இதன் மூலமா என்ன வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான்? He clearly know that God cannot be defeated. தேவனை அவனால் தோற்கடிக்க முடியாது தெரியும். But who can be defeated in this area? இந்த பகுதியில யார் தோற்கடிக்கப்பட முடியும் என்று சொன்னால், தேவ திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய தேவ ஊழியர்கள் தோல்வி அடைகின்ற நேரத்திலே தேவனுடைய திட்டம் முறியடிக்கப்படும் என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். அதான் மிக முக்கியமான விஷயம். இங்கே ஊழியர்களுக்கு அல்லது இருக்கக்கூடிய அந்த பணியாட்களுக்கு, லேவியர்களுக்கு, ஆசாரியர்களுக்கு சென்று சேர வேண்டியிருக்கக்கூடிய தொகை சென்று சேரப்படவில்லை என்று சொன்னால், அவர்களுக்கான தானியமும் திராட்சை ரசமும் கொண்டு போகப்படவில்லை என்று சொன்னால் ஊழியம் பாதிக்கப்படும். ஊழியம் பாதிக்கப்படும் பொழுது தேவனுடைய திட்டங்கள் முறியடிக்கப்படும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் சொன்னது போல 1 Timothy chapter 5 verse 17 to 18 நீங்க வாசிச்சீங்கனால், அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அதை அங்கே தெளிவாய் சொல்கிறது நாம் காண முடியும். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17 18வது வசனத்திலே 1 Timothy chapter 5 verse 17 and 18 நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்துக்கு பாத்திரராக எண்ண வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே. Against that you should that thou sayest that you should not muzzle the ox that treadeth out the corn. போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக. அப்படியானால் அந்த வாய் கட்டப்பட்டால் என்ன ஆகும்? மாடு சோர்ந்து போகும், அடுத்த நாள் வேலை செய்யாது. அதனால தானியங்கள் வீணாய் போய்விடும். தானியங்கள் வீணாய் போய்விட்டால் அவருடைய உழைப்பு, அவருடைய பயன் எல்லாமே அங்கு நஷ்டமாய்விடும். அதனாலதான் தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஏற்ற ஒரு பாகங்களை, அவர்களுக்கு ஏற்ற காணிக்கைகளை கொடுத்தாக வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் அவரிடத்துல சொல்கிறார். இதுக்கு நெகேமியா என்ன ரெஸ்பான்ஸ்? What is the response that was taken by Nehemiah for this compromise? இந்த குறிப்பிட்ட சமரச இணக்கத்திற்கு அப்போஸ்தலன் இந்த நெகேமியா எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி என்ன? எப்படி அதை திருத்த வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், நீங்க வாசிக்கும் பொழுது அதனுடைய 13 14வது வசனத்திலே, அப்பொழுது நான் அங்கே ஆசாரியனாக இருக்கிற எல்லாவற்றையும் லேவியரிலே அதே போல இவர்களுக்கு கைத்துணையான நபர்களையும் சொல்லிவிட்டு விசாரிப்புக்காரராக வைத்தேன். I have appointed. இந்த மறுபடியும் இந்த வார்த்தையில நீங்க தெளிவா வாசிக்கும் பொழுது I appointed them. அதே போல அவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். They were found, which means I personally found that these men are true in their ministry. தங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட உண்மை உள்ள, தங்களுக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள ஊழியத்திலே உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணப்பட்டிருக்கிறார்கள். அது நிமித்தமாக அவர்களுக்கு இந்த பங்குகள், இந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஆகையால் தங்கள் சகோதரருக்கு பங்கெடுக்கிற வேலை அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணோட்டமும் ஒரு பார்வையும் அதே போல ஒரு திட்டமிட்டு செயல்படக்கூடிய விதத்தையும் நெகேமியாவின் வாழ்க்கையில் இங்க பார்க்கிறோம். He had seen it. He had personally seen that who are the person who need to be appointed for this matter. It is not that he appointed some random person. ஏதோ சரி கண்ணுக்கு டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தேன், இந்த நபர் முன்னாடி இருந்தாங்க, இவங்களை நான் அப்பாயிண்ட் பண்ணலாம் என்பது அல்ல விஷயம். He knew for sure that these men are true. இவர்கள் நிச்சயம் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். They will be found faithful. They were found faithful. உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். It was not told by some, but he knew it for sure. தான் தன்னுடைய வாழ்க்கையிலே தெளிவான முறையிலே அறிந்து உணர்ந்திருக்கக்கூடிய அந்த உண்மையான நிலைமையிலே இருக்கக்கூடிய நபர்களை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். விசாரணைக்காரராக வைத்தேன் என்று எண்ணப்பட்டார்கள். ஒப்புவிக்கப்பட்டது. I found, I appointed. அதுக்கு முன்பதாக he confronted. அந்த
மீறின நபர்களை சும்மா விடுறது இல்லைங்க. He confronted them. அவர்களுக்கு எதிர்ப்பை தெரிவித்து அவர்களை விலக்கி விட்டு அவர்களை இருக்கக்கூடிய பொறுப்பிலிருந்து ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்து நீங்க பொறுப்பை விட்டு விலகியிருங்கள் என்று சொல்லி வேறே நபர்கள் அங்கே நியமனம் செய்யப்படுகிறார்கள். பிரியமானவர்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த ஊழியம் என்று வரும் பட்சத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே சொல்லும் பொழுது, நான் போன பின்பதாக, when I am taken from this face of this earth, there could be the ravenous wolves that will come and devour the church of God. எபேசு சபையினுடைய மூப்பர்களை வரவழைத்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது கடைசியாக சொல்லக்கூடிய வார்த்தை அது என்னவென்றால், நான் போன பின்பதாக சபையை தப்ப விடாதிருக்கக்கூடிய புனிதான ஓநாய்கள் வரும். அந்த ஓநாய்கள் என்ன பண்ணும்? இப்படிப்பட்ட வேலையை தான் செய்யும். தேவனுடைய ஊழியம் எதற்கென்று வைக்கப்பட்டிருக்கிறதோ, தேவனுக்கென்று எது செலுத்தப்பட வேண்டுமோ, தேவனுடைய பணிவிடைக்காரர்களுக்கு எதெல்லாம் செலுத்தப்பட வேண்டுமோ அதையெல்லாம் அவர்கள் செலுத்தப்படுவதற்கு விட்டு போகிறார்கள். அப்பாயின்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இந்த அப்பாயின்மெண்ட்டை குறிப்பிட்டு நான் தனிப்பட்ட முறையில் நான் வேறொரு பகுதியில் நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் தீத்து 3ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் இதெல்லாம் வாசிக்கும் பொழுது the appointment or the appointment of the overseers upon the flock is biblical. இது வேதத்தின் சார்ந்து வேதத்தில் அடிப்படையாக சொல்லப்பட்டுள்ள விஷயம். ஆனால் அதில் சொல்லப்பட்டுள்ள தகுதிகள் எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை பின்னாட்களிலே அதனை உங்களுடைய தனி தியானத்திற்கு விடுகிறேன். நீங்கள் அதனை வாசித்து கற்றுக்கொள்ளலாம். எப்படியாயினும் தேவனுடைய காரியங்களானாலும் தேவனுடைய ஜனங்கள் ஒருபோதும் அங்கே எந்த விதத்திலும் ஒரு புறக்கணிக்கப்படுவதோ அவருடைய ஊழியத்திலிருந்து அந்த திட்டத்திலிருந்து மாறுபடுவதோ இருக்கக்கூடாது என்பதை இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் வாசிக்கும் பொழுது 4வதாக the consecration in Sabbath. ஓய்வு நாளிலே இவர்கள் மீறிவிட்டார்கள். இந்த ஓய்வு நாளை அவர்கள் மீறின காரணத்தினால when they have transgressed the Sabbath, God had already punished them. ஏற்கனவே இந்த ஜனத்தை தேவன் ஓய்வு நாளை மீறினதற்காக தண்டித்து விட்டார். இருந்த போதும் இந்த ஜனங்கள் என்ன செஞ்சிருக்காங்க? they still have done the same mistake. இருந்த போதும் தங்களுடைய வாழ்க்கையில அதே தவறை செய்திருக்கிறார்கள். 15வது வசனம் துவங்கி 18 வரைக்குமாக வாசிக்கும் பொழுது when we read from verse 15 to verse 18, we can read about the consecration in Sabbath. இங்கே அவர்கள் செய்தது என்ன பாருங்க. அந்த நாட்களில் நான் யூதாவிலே ஓய்வு நாளில் சிலர் ஆலைகளை மிதிக்கிறதையும் சிலர் தானிய பொதிகளை கழுதைகள் மேல் ஏற்றிக்கொண்டு வருகிறதையும் திராட்சை ரசம், திராட்சை பழம், அத்திப்பழம் முதலானவைகளின் பற்பல சுமைகளை ஓய்வு நாளில் எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டு அவர்கள் திட்டமிட்ட நாளை பற்றி அவர்கள் திடசாட்சியாய் கடிந்து கொண்டேன். அதே போல் 16, மீனையும் சகல சரக்குகளையும் கொண்டு வருகிற ஓய்வு நாளிலே யூதா புத்திரர் இருக்கிறார்கள். அப்போ 17வது வசனத்திலே நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்கலாமா? அப்ப இங்க இவர்கள் செய்த தவறு என்ன? இந்த யூதாவினுடைய புத்திரர் செய்த விஷயம் என்னவென்றால், அங்கே ஓய்வு நாள் என்று வரும் பொழுது அவர்களுக்கு they wanted to do some merchandise activity. அவர்களுக்கு சில வியாபாரம், சில தொழில் ரீதியாக இருக்கக்கூடியவற்றை அவர்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். நீங்க வாசிக்கும் போது நான் ஏற்கனவே சொன்ன அந்த காம்ப்ரமைஸ் வந்துட்டு it was first in the spiritual matters. ஆவிக்குரிய விதத்திலே காம்ப்ரமைஸ் ஆன விதம் இப்பொழுது எங்கே வந்து சேர்ந்திருக்கிறது? அவருடைய ஓய்வு நாளிலும் அதே போல அவர்களுடைய வியாபாரத்திற்கு வந்திருக்கிறது. ஏன் அவர்கள் இப்பொழுது ஓய்வு நாளிலே செய்கிறார்கள்? ஓய்வு நாளிலே அவர்கள் செய்ய வேண்டி இருக்கக்கூடிய காரணம் என்ன? they will get more benefits when they do it on a Sunday. ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலோ அல்லது இருக்கக்கூடிய ஓய்வு நாளிலோ அவர்கள் இந்த குறிப்பிட்ட வியாபாரத்தை செய்வார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இரட்டிப்பான பங்கு கிடைக்கப்படும். they will get double benefit when they do it on a Sabbath day. ஏனென்றால் ஒருவேளை நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போமே, ஒரு 100 கடை இருக்கிறது. ஒரு 100 கடைகள் திறந்திருக்க வேண்டிய மற்ற நாட்களிலும் விட 1 or 2 கடைகள் ஓய்வு நாட்களில மட்டும் நாம் திறந்து வைத்திருப்போம் என்று சொன்னால், out of the 100 shops, if at all 2 shops has been opened on a Sunday or on a Sabbath day, who will get the more benefit? வரக்கூடியவர்கள், அந்த வாணிபத்திற்கு என்று வரக்கூடியவர்கள் எங்கே வந்து வருவார்கள்? அந்த full day the 2 shops will be busy all the time. 2 கடைகளும் ரொம்ப பிஸியாக இருக்கும். they will get the double benefit. அந்த கடையை திறந்து வைத்ததற்காக அவர்களுக்கு இரட்டிப்பான பங்கு கிடைக்கும். ஆகவே ஏற்கனவே இவர்கள் ருசி கண்ட பூனையை போல அவர்கள் தங்களுடைய கடைகளை திறந்து வைத்து அவர்கள் வியாபாரத்தை அந்த நாளிலே செய்து வருகிறார்கள். அங்கே சொல்லப்படும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் 15வது வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது சில வார்த்தைகளை தெளிவாக இவர் கண்டதை குறிப்பிடுகிறார். என்ன பார்த்திருக்கிறோம் என்பதை பற்றி நெகேமியா சொல்லும் பொழுது, ஓய்வு நாளில் ஆலைகளை மிதிக்கிறார்கள், தானிய பொதிகளை ஏற்றி கொண்டு வருகிறார்கள், திராட்சை ரசம், திராட்சை பழம், அத்திப்பழம் இதெல்லாம் சுமைகளை சுமந்து வருகிறார்கள்.
தின்பண்டம் விற்கிற நாளை பற்றி. அப்பொழுது இங்க இருக்கக்கூடியது என்ன? They are treading, bringing, loading, selling. இதுல இங்கிலீஷ்ல வாசிக்க அழகா வருகிறது. அவர் என்ன பண்றாங்க? மிதிக்கிறாங்க, அதை கொண்டு வர்றாங்க, அதை பொதியேற்றுகிறார்கள், அதை விற்கிறார்கள். அப்போ ஒரு ஓய்வு நாளிலே எதெல்லாம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எதையெல்லாம் ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரோ, எதையெல்லாம் தேவன் வேண்டாம் ஓய்வு நாளிலே நீங்கள் செய்யலாகாது, இதையெல்லாம் நீங்கள் விட்டு ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த ஓய்வு நாளை அடையாளமாக இவர்களுக்கு கொடுத்திருக்கிறாரே, அந்த எல்லா விஷயத்தையும் எவ்ரிதிங் வாஸ் ட்ராம்பிள்டு, எவ்ரிதிங் வாஸ் ட்ரெட் டவுன், எல்லாவற்றையும் அவர்கள் மிதித்து போட்டு விட்டார்கள், எல்லாவற்றையும் தரைமட்டமாக்கிவிட்டு இதுல எங்களுக்கு லாபம் கிடைக்க பெறும் என்று சொல்லி அவர்கள் வந்து விட்டார். There was a widespread breakdown of Sabbath observation was noted. 1-2 பேர் அல்ல, நான் நினைக்கிற பெருக்கூட்டத்தினர் இந்த பாவத்திலே அவர்கள் விழுந்து போய்விட்டார்கள். இதுல யார் வந்து இந்த வாணிபத்தை செய்திருப்பார்கள்? இந்த ஓய்வு நாளில் யார் வந்து வாணிபத்தை செய்திருப்பார்கள்? ஏற்கனவே சொன்னது போல இந்த எருசலேமினுடைய நகரத்தை சுற்றுமாக அல்லது இஸ்ரவேலை சுற்றுமாக பல தேசங்கள் இருக்கிறார்கள். தீரு போன்று இருக்கக்கூடிய பட்டணங்கள், சீதோன் போன்று இருக்கக்கூடிய பட்டணங்கள் எல்லாம் அந்த நாட்களிலே வாணிபத்திலே பெயர் போன பட்டணங்கள். They were very much qualified to do the merchandise and they were also very much popular in all the business related activities. இருக்கக்கூடிய வியாபாரத்திலும் இருக்கக்கூடிய பொருள்களிலும் இங்கே வேலை பார்ப்பதிலும் அவர்கள் என்ன செய்யறாங்க? அவர்கள் புகழ் பெற்றிருக்கக்கூடியவர்கள். அப்பொழுது இந்த தீவு நகரத்தாரோ, இருக்கக்கூடிய பெலிஸ்தரோ, மற்ற தேசத்தாரோ இந்த எருசலேமிலே வந்து அவர்கள் இந்த வியாபாரத்தை செய்ய வேண்டுமானால் ஒரு 2 நாட்கள் 3 நாட்களாவது இவர்கள் பயணப்பட்டு வரும். They need to travel for 2 or 3 days to reach Jerusalem. அப்பொழுது எருசலேமுக்கு வந்தவர்கள் எங்கே தங்க வேண்டும்? ஒருவேளை ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள், சனிக்கிழமை ஓய்வு நாள் என்று சொன்னால் அவர்களுக்கு வெள்ளிக்கிழமை காலையிலோ வெள்ளிக்கிழமை மாலையிலோ வந்து தங்குகிறார்கள், வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது அவர்கள் வியாபாரம் செய்வதற்கு குறைந்தபட்சம் 2 தினங்களாகும். ஆல்மோஸ்ட் 2 days will be wasted for this businessman. இந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு 2 நாள் அவர்களுக்கு வீணாய் போய்விடும். ஏனென்றால் அடுத்த நாள் ஓய்வு நாள். அப்போ ஓய்வு நாள் அடுத்த நாள் வரும் என்று சொன்னால் அந்த நாள் சும்மாதான் இருப்பாங்க. இவங்களுக்கு தெரியும், யூதர்கள் வந்து ஓய்வு நாளை கண்டிப்பாய் பின்பற்றுபவர்கள், எந்த விதத்திலும் அதனை மீற மாட்டார் என்று தெரிந்ததுனாலே இவர்கள் முந்தைய நாள் வருவார் என்று சொன்னால் அடுத்த நாள் சும்மாதான் இருக்கணும். ஆகவே அவர்களுக்கு என்ன பண்ணாங்க? Let me make a business deal with you. நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? Let me make a business deal. உங்களோட கூட ஒரு வியாபாரத்துக்காக ஒரு டீல் பண்றேன். Let me make a deal with you so that you do this particular business for me and you'll get a double benefit. 100 ரூபாய் வைக்கிற பொருள் உங்களுக்கு ஓய்வு நாள் வித்து கொடுத்த 150 ரூபாய். அப்போ பன்மடங்காக அவருடைய வியாபாரம் பெருகும் அல்லவா? பன்மடங்காக பெருகும் அல்லவா? நான் நினைக்கிறேன் இது வந்து it won't be happen on one night. ஒரு இரவிலே இந்த காம்ப்ரமைஸ் நடந்திருக்காது. It may not happen on a one particular day, one particular night. ஒரே ஒரு வாரத்தினுடைய வியாபாரம் நடந்திருக்காது. என்ன பண்ணிருப்பாங்கன்னா, on first instance, சரி இந்த முறை நாங்க வியாபாரம் பண்ணி கொடுக்குறோம், கெஞ்சி இருப்பாங்க. They might have begged, ஐயோ நாங்க இவ்வளவு தூரத்துல இருந்து நாங்க வரோம், தீர்வுல இருந்து நாங்க வரோம், நாங்க அருகில் இருக்கக்கூடிய தேசத்திலிருந்து நாங்கள் வியாபாரம் செய்ய வந்திருக்கிறோம், இப்பொழுது எங்களுக்கு வியாபாரம் செய்யவில்லை என்று சொன்னால் நாங்கள் திரும்பி போய் சேருவதற்கு எங்கள் தேசத்துக்கு சென்று சேருவதற்கு 1 வார காலம் ஆகிவிடுவேன். ஆகவே தயவு செய்து இந்த முறை கொஞ்சமாவது நீங்க எங்களுக்கு இணங்கி நீங்க இந்த வியாபாரத்தை செஞ்சு கொடுங்க என்று சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? சரி, let it be for this time, இந்த முறை இப்படி இருந்து போட்டும் என்று சொல்லி செஞ்சிருப்பாங்க. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? இந்த தீர்வு மக்கள் போய் ஊருக்கு சொல்லியிருப்பாங்க, நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க, அந்த ஊருக்கு போங்க. அந்த ஊருக்கு போனீங்கன்னா பிசினஸ் பண்ண மாட்டாங்க. 100 shops will be open in city of Jerusalem, will be closed in the city of Jerusalem during the Sabbath. அந்த ஓய்வு நாளிலே 100 கடைகள் சாத்தி இருக்கும். ஆனால் அதுல ஒரு கடை இருப்பான். அந்த ஒரு கடையில இவன் தான் ஓனர். He is the owner for that one particular shop. ஏனென்றால் கடந்த வாரத்துல இவன் தான் எனக்கு பிசினஸ் பண்ணி கொடுத்தான். Last week he was the person who did the business for me. எனக்கு அந்த வியாபாரத்தை செய்து கொடுத்த ஒருவன் இவன் தான். நான் சொல்லி அனுப்பினேன்னு சொல்லுங்க, அவன் பிசினஸ் பண்ணி கொடுப்பான். அப்ப என்ன ஆகும்? செகண்ட் வீக்கும் இதே பிசினஸ், தேர்ட் வீக்கும் இதே பிசினஸ். இவன் இந்த பிசினஸ் மேன் என்ன பண்ணுவான்? எனக்கு இன்னைக்கு பண்ண முடியல, ஆகவே இன்னொரு ஃப்ரெண்ட், இன்னொரு பிரதர், இன்னொரு இஸ்ரேலைட் என்ன பண்ணுவான்? இன்னொரு யூதா புத்திரரை நீங்கள் இந்த பிசினஸ் பண்ணுங்கன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுவான். உங்களுக்கும் பண்ணீங்கன்னா நீங்களும் வியாபாரம் ஆகும். நாம் என்ன செய்யலாம்? அட் தி எண்ட் ஆஃப் தி டே we can do a good justice for the Persian Empire. பர்ஷியன் ராஜாவுக்கு சரியான விதத்துல அவனுக்கு வரி பணம் செலுத்துறதுக்கு, அவனுக்கு டாக்ஸ் பே பண்றதுக்கு நமக்கு பணம் சேரும். நம்ம தான் லாபத்துல, நம்ம லாபத்துல இல்லையே, நம்ம ஏற்கனவே நம்ம ஆண்டியா தானே இருக்கிறோம். we are in the loss, we are already facing the loss in our business.
and when we do this business we will get more and more benefits. நமக்கு இன்னும் அதிகமான ஒரு ஒரு வளர்ச்சி கிடைக்கப்படும் என்று சொல்லி அவர்களுக்கு தூண்டி இருந்திருப்பார்கள். அப்படி தூண்டினதனுடைய விளைவுதான் இப்பொழுது அவர்களுடைய பாவம். அப்போ 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் இந்த பிசினஸ் அப்படியே தொடர்ந்து போய் இப்பொழுது எங்கே வந்திருக்கிறது என்று சொன்னால், இங்கே நெகேமியா பார்த்து இதை கண்டு திட சாட்சியாய் கடிந்து கொள்ளும் அளவிற்கு he was so much vehement in his spirit that he wanted to accuse them. அவர் திட சாட்சியை கடிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் he testified against them. அதே போல 16வது வசனம் மீன், நான் தான் சொன்னேன் மீன் எங்கிருந்து வரும்? கடல் வழியா வரும். கடல் வழியா வரும்போதுதான் தீர்வு நகரம் எல்லாம் நான் சொன்னேன். மீனையும் சகலவித சரக்குகள் அதுவும் கப்பல்ல வரும் கொண்டு வந்து ஓய்வு நாளிலே விற்கிறார்கள். ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக இந்த பொல்லாத காரியத்தை செய்வான். ரெஸ்பான்ஸ் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? Do you see the response what Nehemiah says here? Nehemiah responds everything, not just a minor infraction but a moral seriousness, directly profaning the commandment and the testament of God. தேவனுடைய பிரமாணத்தையும் தேவனுடைய கட்டளைகளையும் நேரடியாக பரிசுத்த குலைச்சலாக்கி விட்டீர்களே என்று சொல்கிறார். இதுல மறைச்சு பேசவோ பூசி மழுகவோ என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க என்று கேட்பதற்கெல்லாம் ஒன்று no argument. It is a direct commandment. It is a direct transgression. So direct response has to be given to these people. அதான் சொல்லும் பொழுது இப்படி செய்தீர்கள் என்று சொல்லி அவர்களை திட சாட்சியாய் கடிந்து கொண்டு இதை பொல்லாப்பு என்று சொல்லி it is an evil thing that you have done. It is an evil thing. இதனுடைய விளைவு உங்களுக்கு மட்டும் இல்ல, முழு தேசத்துக்கு வரும். அதனுடைய விளைவு உங்களுக்கு மட்டும் இல்ல, முழு தேசத்தாருக்கு வரும் என்பதை அவர் கடிந்து கொள்கிறார். நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள், உங்கள் பிதாக்கள் இப்படி செய்தனால் அல்லவா, 18வது வசனத்துல உங்கள் பிதாக்கள் இப்படி செய்ததனால் அல்லவா நமது தேவன் நம்மேலும் இந்த நகரத்தின் மேலும் இந்த தீங்கையெல்லாம் வரப்பண்ணினார். நீங்களோ என்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிறதுனால இஸ்ரவேலின் மேலிருக்கிற உக்கிரத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர்கள் என்று அவர்களோட சொன்னேன். உங்க பிதாக்கள் இப்படி பண்ணாங்க, அதனாலதான் நம்ம தண்டனை வாங்கிட்டு வந்திருக்கிறோம். We have received a greater punishment from our God because of our forefathers, what our forefathers have done. நம்ம முற்பதாக்கள் பண்ணதுனால மறுபடியும் நீங்க இதை பண்ணுவதனால, நீங்கள் இதை செய்வதனால எவ்வளவு அதிகமான ஒரு பரிசுத்த குலைச்சலை நீங்க செஞ்சு ஆண்டவருடைய வார்த்தைக்கு புறம்பா நீங்கள் செய்துவிட்டீர்கள் என்று சொல்கிறார். ஆகையால் ஓய்வு நாளுக்கு முன்னே எருசலேமுக்கு பட்டண வாசலிலே மாலை மயங்கும் போது கதவுகளை பூட்டவும் ஓய்வு நாள் முடியும் மட்டும் அவைகளை திறவாதிருக்கவும் வேண்டும் என்று கட்டளையிட்டு ஓய்வு நாளிலே ஒரு சுமையும் உள்ளே வராதபடிக்கு வாசல் அண்டையிலே என் வேலைக்காரரை சிலரை நிறுத்தினேன். He made sure that nothing goes in, nothing comes out of the city gate. அந்த நகரத்தினுடைய வாசலில் இருந்து எது உள்ள வரவும் கூடாது, எதுவும் உள்ள போகவும் கூடாது. வர்றவன் வெளியே நிக்கட்டும், வர்றவன் அந்த வாசலுக்கு வெளியவோ எங்கேயோ நினைக்கும். I don't mind about you losing the business. I don't mind you losing the business for 1 or 2 days. 1 or 2 நாட்கள் உங்களுடைய வியாபாரம் போனா பரவாயில்லை. May you face the loss of it. ஆனா தேவனுடைய பிரமாணங்கள் பின்பற்றப்பட வேண்டும். தேவனுடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாக்கப்படக்கூடாது. தேவனுடைய கட்டளைகள் ஒருபோதும் அது மாற்றப்படக்கூடாது என்பதை மிக தெளிவாக இங்கே நெகேமியா கண்டித்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். உங்களுடைய பிசினஸ் லாஸ் வருதா, வரட்டுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஓய்வு நாளை ஆண்டவர் ஏன் கொண்டு வந்தாரு? அந்த ஓய்வு நாளிலே இருக்கக்கூடிய விதத்திலே you have to completely rely upon God. நீங்க முழுவதுமாக கர்த்தரை சார்ந்த அந்த நாளில வாழ வேண்டும். விசுவாசித்து நீங்கள் ஜீவிக்க வேண்டும். கர்த்தரைகளை போஷிப்பார் என்பதை நீங்கள் நினைவு கூர்ந்து ஜீவிக்க வேண்டும். ஏனென்றால் யாத்ராகமத்தில் இதை கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அடையாளமாக கொடுத்திருக்கிறார். God has given this as an sign. ஒரு அடையாளமாக தேவன் இந்த ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறார். அப்படியானால் அவ்வளவு அதிக கண்டித்து உணர்த்தக்கூடிய தேவன் எவ்வளவு அதிக வைராக்கியமாக இருப்பார் என்பதை இந்த ஜனங்கள் மறந்து போய்விட்டார்கள். அதனாலதான் இங்க சொல்லும் பொழுது இங்கே உள்ளே வராதபடிக்கு என் வேலைக்காரர்கள் சிலரை நிறுத்தினேன். I cannot trust the people who have already been given this responsibility. ஏற்கனவே இந்த பொறுப்பை கொடுத்தவங்கிட்ட நான் நம்பி கொடுக்க முடியல. I cannot believe that I cannot trust these people because of the reason that this happened. அவங்க நம்பிக்கையா இல்ல, அவங்க உண்மையா இல்ல, அவங்க பொறுப்புகளில் உண்மையா இல்லாததுனாலதான் இந்த மிகப்பெரிய ஒரு அசுத்தமானது உள்ளே நடைபெற்று இருக்கிறது. அதனால நான் என்ன பண்ண போறேன்? I am going to keep my people. I am going to set my servants at the gates. ஏன் வேலைக்காரர் நான் நிறுத்த போறேன்? Because I trust them, fully trust them. அப்போ சொன்னாங்க, பவுலை குறிப்பிட்டு நாம் பார்க்கும் பொழுது அவருடைய ஊழியத்திலே
எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள், எத்தனையோ நபர்கள் அவருடைய ஊழியம் செய்திருக்கிறார்கள். ஆனா ஒரு சிலரை மட்டும் நான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, என் இருதயத்தை போல இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். நம்ம பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம்னு நினைக்கிறேன். அபாபரத்துவத்தை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது, he is like unto me, he is like unto me. நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை அவன் செய்வான் நினைக்கிறேன். அபாபரத்தித்து தான் நினைக்கிறேன். பிலிப்பியர் சாப்டர் 2ல இந்த வசனத்தை நம்ம வாசிப்போமானால், பிலிப்பியன் சாப்டர் 2 verse 20வது வசனம், சாப்டர் 2 verse 20. மன்னிக்கும், தீமோத்தேயை குறிப்பிட்டு சொல்லு, அப்பாபுரத்தித்து இல்ல, தீமோத்தேயை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது 19வது வசனத்துல தீமோத்தேயை சொல்லிவிட்டு 20வது வசனத்துல என்னை போல மனதுள்ளவன் அவனையன்றி வேறொருவனும் இல்லை. அப்படியான ஊழியம் என்று வரும் பட்சத்துல இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் வரும் பொழுது எத்தனையோ நபர்கள் உடன் ஊழியம் செய்திருக்கிறார்கள். There are many people who have ministered with Apostle Paul. ஆனா தீமோத்தேயை பொறுத்த மட்டும் சொல்லும் பொழுது என்னை போல அவனும் என்னை போல மனதுடையவனாக இருக்கிறான். He is like unto me. அதான் நான் நினைக்கிறேன். நெகேமியா சொல்லும் பொழுது my servants because I believe them. நான் இருந்தா அந்த இடத்துல என்னெல்லாம் நான் ஸ்டெப்ஸ் எடுப்பணும், அந்த பரிசுத்தம் காக்கப்படுவதற்கு என்னவெல்லாம் நான் படிகள் எடுப்பேனோ அதை இந்த வேலைக்காரர் செய்வார்கள் என்பதை நம்புகிறேன். I fully trust these people that they will fulfill the commandment in my place. They will do it like how I did it. நான் எப்படி செய்வேன் அது போல அவர்கள் செய்வார்கள். அதை நீங்க வாசிச்சீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக இருக்கக்கூடிய விஷயத்த 17, 18 எல்லாம் சொல்கிறார். அதுக்கப்புறமாக நீங்க வாசிக்கும் 20வது வசனத்துல, அதனால் என்ன பண்ணுகிறார்கள், வர்த்தகரும் சகலவித சரக்குகளை விற்கிறவர்களும் 2 தரம் எருசலேமுக்கு புறம்பே தங்கினார்கள். நான் சொன்னேன்லவா, இது ஒரு டைம் நடைபெற்ற ஒரு காம்ப்ரமைஸ் அல்ல. ஒரு முறை ஒருத்தன், அடுத்ததுக்கு அப்புறம் அடுத்தது இப்படிதான் வந்திருக்கு. அதனாலதான் சொல்றேன், 2 தரம் இந்த கேட்ஸ்ல, இந்த வாசலிலே காவலாளரை நிறுத்தின பின்பதாகவும் நெகேமியா இவ்வளவு திடசாட்சியாய் கடிந்து கொண்டு அதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய திட்டங்களை செய்த போதும் கூட 2 ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் என்ன பண்றாங்கன்னா வந்து ட்ரை பண்றாங்க. லெட் அஸ் ட்ரை. அப்போ அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் போய் சொல்லியிருப்பாங்க, இல்ல இன்னைக்கு வந்துட்டு இந்த பிசினஸ் பண்ண முடியலன்னு ஒருத்தர் வந்தார். புதுசா பெர்ஷியால இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் பேர் நெகேமியான்னு சொல்றாங்க. அந்த நெகேமியா வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக இந்த ஜனங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. வாசல் வந்துட்டு என்ன பார்த்தா ஓய்வு நாளுக்கு அந்த நாள் ஆரம்பிக்கும் போது பூட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் ஓய்வு நாள் முடிஞ்சுதான் திறக்கிறாங்க. யாரும் போக முடியல, யாரும் வெளியே வர முடியல, ஒரு பிசினஸ் பண்ண முடியல என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த டைம் வராதவங்க சரி நெக்ஸ்ட் டைம் நீங்க போய் ஒரு ட்ரை, ஜஸ்ட் கிவ் அ ட்ரை ஃபார் another சான்ஸ். அப்போ செகண்ட் டைம் கிவ் another சான்ஸ். 2 தரம் என்ன செய்யறாங்க, வந்து ட்ரை பண்றாங்க. அதான் verse 20ல வாசிக்கும் பொழுது, so the merchants and the sellers of all kind of were lodged without Jerusalem once or twice. 1-2 தரம் எருசலேமுக்கு புறம்பே தங்கினாங்க. எதுக்கு வரணும், gates are already closed இல்ல, they are still knocking. இந்த முறை திறக்குமா, will it open at this time, இந்த முறை திறக்குமா என்று சொல்லி அங்க ஒரு ட்ரை பண்றாங்க, ஒரு முயற்சி எடுக்கப்படுகிறது. அதனால அப்போல என்ன பண்றாரு நெகேமியா பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு அவர் எடுக்கக்கூடிய ஸ்டெப் வந்து பயங்கரமான ஒரு ஸ்டெப்பா இருக்கு. 21st verseல வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது நான் அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டு, நீங்கள் அலங்கத்தண்டையிலே ராத்தங்குகிறது என்ன? ஏன்னா அலங்கத்துக்கு பக்கத்துல தங்குனாதான் உள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஐயோ என் ஃப்ரெண்டு வெளியில வந்திருக்கிறான், அவனுக்கு நான் பிசினஸ் பண்ணணும்னு தோணும். அப்ப அலங்கத்தண்டையிலே ராத்தங்குகிறது என்ன? நீங்கள் மறுபடியும் இப்படி செய்தால் உங்கள் மேல் கை போடுவேன் என்று அவர்களோட சொன்னேன். அது முதல் அவர்கள் ஓய்வு நாளில வராதிருந்தார்கள். என்ன ஒரு ஸ்டாண்ட் பாருங்க, எவ்வளவு மிகப்பெரிய ஒரு கண்டித்து ஒரு உறுதிப்பாடு எடுக்கிறார். Then I testified against them, saying, why lodge you near to the wall? If you do so again, I will lay my hands on you. அடிச்சு நான் விரட்டிடுவேன். அதான் சொல்ற லே மை ஹேண்ட்ஸ் என்ன அர்த்தம், கை போடுவேன் என்ன அர்த்தம், நானே ஆளுகளும் வந்து அடிச்சு துவம்சம் பண்ணி உங்களை எல்லாம் இங்கிருந்து அடிச்சு விரட்டி விட்டுருவேன். ஏன்னா நீங்க ஒரு டைம் 2 டைம் சொன்ன புரியலையா? Don't you understand that that we are dealing with something that is spiritual, not something that is on a business or a level of a human. மனுஷர்கள் ஈடுபடக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய வியாபாரத்தினுடைய நிலைமையில நாங்கள் ஈடுபடுகிறோம். நாங்கள் ஈடுபடக்கூடிய விதம் ஒரு ஆவிக்குரிய விதத்துல நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். We are dealing something that is spiritual here. The gates are closed, will not be open until the Sabbath is over. அந்த ஓய்வு நாள் முடிவடையும் வரையுமாக அந்த வாசல் திறக்கப்படாது. ஆனா நீங்க ஏன் வந்து தங்கிட்டு இருக்கீங்க? Why are you trying to induce my people? அடுத்த டைம் நீங்க வந்தீங்கன்னா உங்க மேல நான் அடிக்க வேண்டியதான் வரும்.
I will have to take a stern action. I will have to take a very strict action against you people. உங்களால் நான் திருட சாட்சியாய் நான் கடிந்து கொண்டு கை போட வேண்டியது வரும் என்று சொல்லி அவர்களை அனுப்புகிறார். அதனால அனுப்பிவிட்டு 22வது வசனத்துல ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கு சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளும். அப்ப என்ன சொல்றாரு? இதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்களை அனுப்பி விட்டு கேட்டை க்ளோஸ் பண்ண உள்ள வந்து வாங்க. லேவியரை கூப்பிடுறாரு. லேவியர்ஸ் கம், யூ ஹேவ் காம்ப்ரமைஸ் சோ மச். லேவியர்களே, நீங்க ஒரு அதிகமா நீங்க வந்துட்டு சமரச இணக்கம் பண்ணிட்டீங்க. நவுஸ் டைம் ஃபார் பியூரிபிகேஷன், நீங்க சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி அவர்களை சுத்திகரித்து மறுபடியுமாக அவர்களுடைய ஊழியத்தையும் அவருடைய பணிகளைகளையும் செட்டப்பாட் பண்ணி தனித்து பிரித்தெடுத்து அவர்களுக்கு ஏற்ற ஒரு நியமனத்தை இந்த நெகேமியா இங்கே செய்கிறார். இது இதை வாசிப்பது 4வதாக அவர் செய்யக்கூடிய ஒரு கான்சிக்ரேஷன். 5வதாக 23வது வசனம் துவங்கி 27வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் from verse 23 to verse 27. 23 முதல் 27 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது இங்க வந்து திருமணம், கான்சிக்ரேஷன் இன் மேரேஜ். இந்த லேவியர்கள் என்ன செய்து விட்டார் என்று சொன்னால், லேவியர்கள் அந்த நாட்களிலே அவர்கள் ஏற்கனவே வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருந்த அம்மோன் மற்றும் மோவாபினுடைய ஜாதிகளுடைய ஸ்திரீகளை, அங்கு பெண்களை சேர்த்து கொண்டார்கள். They have made or they have married the wives of Ashtaroth, of Ammon and of Moab, and their children spake half in the speech of Ashtaroth. அவர்கள் என்ன செய்யறாரு? அஸ்தோத்தினுடைய பாஷை அவங்க பிள்ளைங்க பேசுறாங்க. இது என்ன பண்றாரு? நெகேமியா பார்த்துட்டாரு. நெகேமியா என்ன செய்யறாரு? அஸ்தோத், அம்மோன் இவங்களெல்லாம் பார்த்து அங்கே ஸ்திரீகளை சேர்த்து கொண்டு அல்லது திருமணம் செய்து கொண்ட சில யூதரையும் அந்த நாட்களிலே கண்டேன். ஐ சா. அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சு வந்து பாதி அஸ்தோத் பாஷை, பாதி அஸ்தோத் பாஷையா இருந்தது. மிக்சட் லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்க ஒரு குரூப் வந்து பார்த்தா யூதர் லாங்குவேஜ் பேச மாட்டேன். They are not talking the Hebrew. They are not talking the Jewish language. Rather they were speaking half in Ashtaroth. அஸ்தோத்தின் மொழியை பேசுகிறாங்க. இவர்கள் அந்தந்த ஜாதிகளுடைய பாஷையை தவிர யூத பாஷையை திட்டவட்டமாய் பேச அறியாதிருந்தார்கள். அவங்களுடைய பேச்சு வித்தியாசமாக இருந்தது. இதை அவர் பார்க்கிறாரு. அவர்களை நான் கடிந்து கொண்டு, அப்பொழுது இங்கே இந்த இடத்துல நெகேமியா பார்த்த விஷயம் என்ன? அங்க இருக்கக்கூடியவர்கள் அஸ்தோத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடையே சம்பந்தம் கலந்து விட்டார்கள். இது எப்படி நடந்திருக்கும்? How will this people of Ashtaroth, Ammon, Moab might have come into the city of God? தேவன் நகரத்தில் எப்படி வந்திருக்கும்? How it is possible? இந்த காம்ப்ரமைஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிச்சீங்கன்னா, அந்த கேப் ஆஃப் 5 to 12 yearsல ஃபர்ஸ்ட் நடந்த காம்ப்ரமைஸ் என்ன? உள்ள ஒரு ரூமை கட்டி கொடுக்குறான். இன்னர் சேம்பர்ல ஆலயத்தினுடைய அறைகளிலே தொபியா வந்து தங்குறான். அதே போல அடுத்ததாக வாசிக்கிற ஓய்வு நாளில் நடைபெற்ற சீர்குலைவு என்ன? ஓய்வு நாள் நடைபெற்ற தவறு என்ன? பிசினஸ் காலு வராங்க. அப்ப பிசினஸ்க்கு வர 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 என்ன ஆகும்னா, பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் they will go into a companionship, they will go into a relationship. பிசினஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பேசுவாங்க, அவங்க பழகுனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? பிரதர், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நம்ம 2 பேரும் நம்ம என்ன பண்ணிடலாம், நீங்க நான் என் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, உங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கிறான், let us marry and come together in a relationship. நம்ம அந்த உறவுக்குள்ள நம்ம வந்துருவோம். வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? நீங்களும் நானும் யாருங்க? பிசினஸ் பார்ட்னர்ஸ். நீங்களும் நானும் நம்முடைய வியாபாரத்திலே நாம் பங்காளிகள், வியாபார பங்காளிகளாக நம்ம மாறிவிடுவோம். மாறிவிட்டால் என்ன ஆகும்? நீங்க இருக்கக்கூடிய பொருளை நம்ம உள்ள போலாம், நம்ம கொண்டு வரலாம், என்ன வேணா நம்ம பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லாம போயிடும். இதைத்தான் நீங்க செய்திருப்பார்கள். ஏனென்றால் இது அவங்க பேசி அவங்க பிள்ளைகளே பிறந்து விட்டார்கள். அவங்க பிள்ளைகள் பார்க்கணும், திருமணமாகி ஒரு 4-5 வயசு அவங்களுக்கு ஆயிருந்திருக்கும். அதனாலதான் அவங்க பேச்சு வந்து பார்க்கும்பொழுது அஸ்தோத்தினுடைய பாஷை பேசுகிறார்கள். அஸ்தோத் என்பது பெலிஸ்தீனுடைய நகரமாக இருக்கிறது. இட் இஸ் தி பெலிஸ்தீன் சிட்டி. அந்த நகரத்திலிருந்து இவர்கள் குறிப்பாக அவர்கள் எல்லையை வகுத்து வரும் பொழுது எந்த விதத்திலும் அந்த நகரத்துக்கும் இஸ்ரவேலுக்கும் எருசலேம் நகரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு இவ்வளவு அதிகமாக போராடி வந்தார் நெகேமியா. ஆனா நெகேமியா இல்லாத அந்த நாட்களிலே இப்பொழுது நடைபெற்ற விஷயம் என்ன? அந்த அஸ்தோத்தையும் பெலிஸ்தீ நகரத்தையும் தீரு நகரத்தையும் ஆட்களுக்குள்ளாக சேர்த்து விட்டு இப்பொழுது சம்பந்தம் கலந்து திருமணமாகி திருமணத்திலே குழந்தைகளும் பிறந்து விட்டார்கள். குழந்தைகள் பேச துவங்கி விட்டார்கள். பேசுவதனுடைய பாஷையில இருந்தது. பிரச்சனை என்னவென்றால் இதுவாக இருக்கிறது. பேசுவதனுடைய பிரச்சனை பாஷை என்னது? அஸ்தோத் பாஷை. எப்படி அஸ்தோத் பாஷை வந்திருக்கும்? பெண்களை திருமணம் செய்து விட்டார்கள். They have married women from this Ashtaroth, from Philistine city, from Tyre.
இங்க இருந்து திருமணம் செய்ததுனாலே அந்த பெண்களுக்கு என்ன பாஷை தெரியும்? ஈப்ரு பாஷை தெரியுமா? தெரியாது. எபிரேய பாஷை தெரியாது. அந்த பிள்ளைகள், அந்த பெண்களுக்கு என்ன பாஷை? அஸ்தோத்து பாஷை தான் இருந்திருக்கும். அப்பா என்ன பாஷை பேசியிருப்பாரு? அப்பா எபிரேய பாஷை பேசியிருப்பாரு. அதனாலதான் பாதி அஸ்தோத்து பாஷை, பாதி யூத பாஷை. அப்பொழுது யூத பாஷையையும் முழுசா பேச தெரியல, அஸ்தோத்து பாஷையும் முழுசா பேச, they were not able to talk fully in Hebrew, neither in அஸ்தோத். அப்போ என்னன்னா, அவங்க பேச்சிலே பாதி அஸ்தோத் பாஷையா இருந்தது. இதை கண்டுபிடிச்ச நெகேமியா பார்த்த உடனே கண்டுபிடிச்சார். பார்த்த உடனே he had a red light. அவர் பார்த்த உடனே பிரெயின் இங்க ஏதோ பிரச்சனை இருக்கு. இந்த சில்ட்ரனை பார்த்து, இந்த குழந்தைகளை பார்த்த உடனே there is some problem with these children wherein there is something that is alarming. விழிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்ததை பார்த்தாரு. இவங்க பாஷையில ஏன் பிரச்சனைன்னா, ஒருவேளை யூத பெண்ணை திருமணம் செய்து இருவரும் யூதராக இருந்தார் என்று சொன்னால், ஆண்டவருக்குள் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் அவங்க என்ன பாஷை பேசியிருப்பாங்க? யூத பாஷையை பேசி இருந்திருப்பார்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கும், தேவனுடைய பிரமாணங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்பொழுது இந்த பிள்ளைகள் வளர்ந்து வரக்கூடிய நாட்களில் என்னாகும்? when these children who are speaking in Ashtoth language, what will they become? அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறுவாங்களா? ஆண்டவருடைய பிரமாணங்களுக்கு அவங்களுக்கு தெரிய வருமா? ஆண்டவருடைய பிரமாணங்களை பின்பற்றி ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆராதனை செய்வார்களா? எதுவுமே இருக்காது. nothing of this will be there. nothing of this will be there. Other than this, everything else of Ashtoth will be there with this people, with the children. இந்த பிள்ளைகளுக்கு அஸ்தோத்தினுடைய பாஷை, அஸ்தோத்தினுடைய பழக்கம், அஸ்தோத்தினுடைய முறைகள் தான் காணப்படும். அதனாலதான் வேத புத்தகம் மிக தெளிவாய் சொல்லும் பொழுது, who to marry whom, யார் யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி வரும் என்று சொல்லும் பொழுது, பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, தேவன் சொல்லக்கூடியது ஒரு விசுவாசியை தான் திருமணம் செய்ய வேண்டும். அல்ல என்றால் கர்த்தருக்குள் இருக்கக்கூடிய ஒருவன், கர்த்தருக்குள் இருக்கக்கூடிய ஒருத்தியை தான் திருமணம் செய்ய வேண்டும். A man in the Lord must marry a woman in the Lord. ஆண்டவருக்குள் இருக்கக்கூடியவர்கள் தான் திருமணம் செய்தாக வேண்டும். பழைய ஏற்பாடு என்று வரும்பொழுது ஆண்டவர், the boundary was very clear. நீ யூதனுக்கெல்லாம் திருமணம் பண்ணணும், அந்நிய ஜாதிகளை திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுதும் அதுதான். நீங்கள் அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று மிக தெளிவாக ஆண்டவர் இங்கே பவுல் மூலமாக கண்டித்து உணர்த்துகிறார். இப்பொழுது இதற்கு இங்கே நெகேமியா எடுக்கக்கூடிய சில ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா சற்று ஆச்சரியத்தை நமக்கு ஏற்படுத்தும். இங்க பார்க்கும்பொழுது கண்டேன் என்று சொல்லிவிட்டு 25வது வசனத்திலே, அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்களில் சிலரை அடித்து மயிரை பீத்து, நீங்கள் உங்கள் குமாரத்திகளையும் அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளில் ஒருவரையும் உங்கள் குமாரருக்காகிலும் உங்களுக்காகிலும் கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று அவர்களை தேவன் மேல் ஆணையிட பண்ணி, நான் அவர்களை நோக்கி இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோனுடைய வீழ்ச்சியை பற்றி 26வது வசனத்துல அவர் சொல்லுகிறார். அப்ப இவர் என்ன பண்றாருங்க, இதுக்கு முன்னாடியாவது முன்னாடி வந்தீங்கன்னா, ஓய்வு நாள் வரும்பொழுது நீங்க அடுத்த டைம் வந்தீங்கன்னா அடிப்பேன்னு சொன்னாரு. ஆனா இங்க வரும் பொழுது அதனுடைய தீவிரம், அதனுடைய ஆக்ரோஷம், the severity of the sin was more. The severity of the punishment given by Nehemiah was more and more vehement. இன்னும் அதிகமாக அவர் பேசுறார். என்ன பாத்தீங்கன்னா, I corrected or I confronted with them, I cursed them, smote, plucked off their hair, made them swear by God. எவ்வளவு அதிகமா பாருங்க, எவ்வளவு அதிகமா கண்டித்து பேசுறார். இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமாக கன்ஃபரண்ட் பண்ணும் பொழுது கண்டித்து உணர்த்துகிறார். எது சரி, எது நியாயமானது, எது தேவனுடைய வசனத்துக்கு உட்பட்ட ஒன்று, எது தேவனுடைய பிரமாணத்துக்கு உட்பட்ட ஒன்று, மோசேயின் பிரமாணங்களிலே கொடுக்கப்பட்டது எது என்பதை கண்டித்து உணர்த்துகிறார். எதன் அடிப்படையிலே? தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே. இரண்டாவதாக கர்ஸ் பண்றார், சபிக்கிறார். எதன் அடிப்படையிலே? உபாகமம் 28வது அதிகாரத்திலே ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லும் பொழுது, இந்த விஷயத்திலே நீங்கள் மீறவே கூடாது, மீறினால் சாபம் உங்களுக்கு வரும் என்று சொன்னார். அதை இவர் கொண்டு வந்து சொல்கிறார். அதே போல மூன்றாவதாக இவர்களை அடிக்கிறார். இட் இஸ் a physical discipline that's common in the ancient judicial context. பாரம்பரிய யூத முறைகளிலே அவர்களுக்கு சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய தண்டனை கொடுக்கும் பொழுது இந்த பீட்டிங் சம் ஆஃப் them, அவர்களை அடிக்கிறார் என்று சொல்லப்படுகிறதே, அவர்கள் அடிப்பதும் அது அவர்களுடைய யூத பிரமாணத்திலே செய்யப்படுகின்ற ஒன்று. pulled off their hair, it is a symbolic humiliation. அவருடைய மயிரை பீத்தல் என்று சொல்வது அவர்களுடைய அவமானப்படுத்துவதற்கு ஏற்றதாக இருக்கு. ஏன்னா இவங்க ஆண்டவரை அவமானப்படுத்தி இருக்காங்க. they were humiliated the Lord.
ஆண்டவரை அவமானப்படுத்துறதுனால இவர்கள் அவமானப்படுகிறார்கள். கர்த்தரை கனவீனம் செய்தவர்கள் இப்பொழுது கனவீனப்படுத்தப்படுகிறார்கள். ஐந்தாவதாக they made them to take an oath. இப்ப என்ன பண்றாங்க? You need to correct yourself. நீங்க இப்ப என்ன with a formal recommitment to the covenant law. இப்பொழுது நீங்க உங்களுடைய நியாயப்பிரமாணத்திற்கு, அந்த உடன்படிக்கைக்கு மறுபடியும் நீங்க இப்ப வாங்க, வந்து நீங்க அதனை சரி செய்யணும். அதற்கான ஒரு கமிட்மெண்ட் கொண்டு வராரு. 26வது வசனத்துல சாலமோனை பத்தி அழகா அவர் சொல்றாரு. சொல்லும் பொழுது did not Solomon king of Israel sin by these things? இதனால சாலமோன் வந்து விழுந்து போனது உங்களுக்கு தெரியாதாம்? சாலமோனுடைய வீழ்ச்சியை குறிப்பிட்டு நான் வாசிக்கும் பொழுது ராஜாக்கள் புஸ்தகத்திலே அவன் திருமணம் செய்த பின்பு அந்த அந்நிய பெண்கள் அவனுடைய இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். They made his heart go away from God. தெளிவா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இது வழுவி போக பண்ணினார்களே. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வாசிக்கும் பொழுது the tragic end of Solomon is mentioned. சாலமோனுடைய மிகப்பெரிய பேரழிவு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய விதத்திலே ஏற்கனவே அவன் விழுந்து போன ஒருவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒருவனுடைய வாழ்க்கை உங்களுக்கு அதெல்லாம் முன்மாதிரியாக தெரியல. அவ்வளவு ஞானியாகி சாலமோனை விழுந்து போயிருக்கின்ற நேரத்துல நீங்க இப்படி விழுந்து போய்விட்டீர்கள் என்றும் அவர் கேட்கிறார். இந்த கிரேட், மறுபடியும் அதே வார்த்தை இங்கே சொல்லும் பொழுது, இதெல்லாம் செய்துவிட்டு மிகப்பெரிய ஒரு பொல்லாப்பை நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று சொல்கிறார். Past failures are for the lessons that should not be repeated. அதனாலதான் இங்க பாஸ்ட் சொல்றாரு, சாலமோனுடைய வாழ்க்கையில அவன் விழுந்து போனான், இன்றைக்கும் அது உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு அங்கே ஒரு சுத்திகரிப்பையும் அந்த மறுபடியும் அந்த உடன்படிக்கைக்கு நேராக கொண்டு வருவதை குறிப்பிட்டும் அவர் சொல்கிறார். அதே போல கடைசியாக 6வதாக கான்சிக்ரேஷன் priesthood 28-29. இத்தனை தவறு நடந்திருக்கும் பொழுது லேவியர்கள் முறைகேடு, ஆசாரியர்களிலே முறைகேடு. இப்ப பாத்தீங்கன்னா 28-29 வசனத்துல ஆசாரியத்துவம் அங்கே முறைகேட்டு இருக்கிறதை பார்க்க முடியும். இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? அன்னைக்கு 28 யோய்தாவின் புத்திரரில் பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபினுடைய குமாரன் ஒருவன் ஓரோனியனாகிய சன்பல்லாத்துக்கு மருமகனானான். ஆகையால் அவனை என்னை விட்டு துரத்தினேன். இப்ப என்னாச்சு? sons of and one of the sons of Joiada, the son of Eliashib the high priest. எலியாசிப்புக்கு யோய்தா பிறந்து யோய்தாவுடைய மகன் இப்பொழுது என்ன செய்கிறான்? தப்பு செய்கிறான். அவன் என்ன பண்ணா? இப்பொழுது சென்று அவன் ஓரோனியனாகிய சன்பல்லாத்துக்கு மருமகனானான். சன்பல்லாத்தோட சம்பந்தம் கலந்து விட்டான். யார் பண்ணது? தாத்தா யாருங்க? ஆசாரியன். பேரை யாரு? சன்பல்லாத்துக்கு மருமகன். இது எப்படி இங்க வந்திருக்கு பாத்தீங்களா? இது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆசாரியன் எலியாஷிப் தி ஹை பிரீஸ்ட். இது எங்க வந்திருக்கு? ஏற்கனவே தாத்தாவுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் மகன் என்னாலும் மகனுடைய மகன் என்று வரும் பொழுது அவன் இப்பொழுது சன்பல்லாத்து கூட சம்பந்தம் கலந்து விட்டான். தாத்தா தொபியா கூட பேரன் யாருகிட்ட? சன்பல்லாத். 2 பேரும் சத்துருக்கள் விட்டார். நீங்க விளக்கமா நீங்கள் வாசிக்கலாம். ஆனா இது என்ன செய்யறாரு? 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சன்பல்லாத் வந்துட்டு, நீங்க இஸ்ரேலுடைய சீஃப் பொலிட்டிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எனிமி அவனுக்கு. சன்பல்லாத் வந்து மிகப்பெரிய ஒரு சத்ரு. நீங்க 2ஆம் அதிகாரம் துவங்கி 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் எல்லாம் வாசிக்கும் பொழுது சன்பல்லாத் வந்து மிகப்பெரிய சத்ருவாக இஸ்ரவேலுக்கு விளங்கினவன். ஆனா இந்த சன்பல்லாத்து கூட சேர்ந்து இவன் இப்பொழுது சம்பந்தம் கலந்திருக்க, அவனுடைய பேரன் சம்பந்தம் கலந்திருக்கிறான். நீங்க மல்கியா 2ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே ஆசாரியர்கள் இந்த உடன்படிக்கையை மீறி நடந்தார்கள் என்பதை குறிப்பிட்டு கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். நெகேமியாவுடைய பதில் என்ன? 29வது வசனத்திலே, ஆகையால் அவர்களை என்னை விட்டு துரத்தினேன். 28 கடைசியில துரத்தினேன். அவர்களை அவங்க பேச்சுக்கு இடமில்லை. அவர்களை துரத்தி விட்டேன். லேவியருக்கும் இருக்கிற உடன்படிக்கையும் தீட்டுப்படுத்தினார்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொள்ளும். லேவியனுடைய ஆசாரியத்துவத்தை அவர்கள் கெடுத்து போட்டு விட்டார் என்பதை சொல்லி நெகேமியா இங்கே அதிகமாய் கண்டித்து உணர்த்துகிறார். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2 முதல் 7 வரைக்கும் சொல்லும் பொழுது the leaders must be above the reproach. எந்த விதமான நிந்தைக்கும் எந்த விதமான குற்றச்சாட்டிற்கும் மேலாக தலைவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்டு எழுதுகிறார். கடைசியாக 30-31வது வசனம், இப்படியே நான் மறுஜாதியாரை எல்லாம் நீக்கி ஆசாரியரையும் லேவியரையும் சுத்திகரித்து அவர்கள் வேலையின் முறைகளிலே நிறுத்தி குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்த வேண்டிய விறகு காணிக்கைகளையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன். இங்க சொல்லும் பொழுது இந்த கான்சிக்ரேஷன், இந்த கமிட்மெண்ட், லாஸ்டாக அங்க இருக்கக்கூடிய அர்ப்பணத்திலே ஒரு சுத்திகரிப்பை செய்கிறார். ஏனென்றா இவங்க எல்லாம் அர்ப்பணிக்கப்பட்டவங்க தான்.
வாசிச்ச எலியாசிப் ஆனாலும் சரி, யோய்தாவானாலும் சரி, யோய்தாவனுடைய மகனானாலும் சரி, மற்ற லேவியர் ஆனாலும் சரி, ஓய்வு நாளிலே வியாபாரம் பண்ண எல்லாருமே they were all into the commitment. ஆனா அந்த கமிட்மெண்ட்ல they were not steadfast, they were not stable in their commitment. எந்த குறிப்பிட்ட தீர்மானத்தை தங்களுடைய வாழ்க்கையில எடுத்தார்களோ அந்த தீர்மானத்திலே அவர்கள் உறுதியாக நிற்கவில்லை. அந்த தீர்மானத்திலே அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள். அந்த தோல்வி அடைந்த காரணத்தினாலே ஏற்பட்ட அந்த சிறு சிறு காம்ப்ரமைஸ், ஸ்மால் காம்ப்ரமைஸ் அவர் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கையில ஏற்றுக்கொண்ட அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில செய்த ஒரு சமரச இணக்கம் அந்த முழு கம்யூனிட்டியுமே அது பாதித்தது. A small compromise in the personal life will always have an impact in the whole community. அதான் இங்க நம்ம இது 13ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்க முடியும். ஒரு சின்ன தவறு தான், ஒரு சின்ன தப்பு ஒருவனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அது மிகப்பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தும் என்பது இங்கே நமக்கு தெரிகிறது. அதான் இங்க மறுபடியும் சொல்லும் பொழுது I cleansed சொல்றாரு. என்ன சொல்றாரு? 30 I cleansed. அதே போல I established, I brought back and I said. நெகேமியா சொல்லும் பொழுது இதை நான் செய்தேன், நான் சுத்திகரித்தேன், நான் மறுபடியும் அவர்களை கொண்டு வந்தேன், அவர்களை அர்ப்பணித்தேன், அவர்களுக்கு தெளிவாய் நான் எடுத்து சொல்லி ஆண்டவருக்கு நாம் உண்மையாய் ஜீவிக்க வேண்டும் என்றும் அவர் எடுத்துரைத்ததாக சொல்கிறார். இதான் நாம இந்த 7 குறிப்புகளாக நாம் இதில் நாம் சிந்தித்தோம். நாம் வாசித்த முதல் விஷயம் கான்சிக்ரேஷன் இன் கம்யூனிட்டி, verse 1 to 3. இரண்டாவதாக கான்சிக்ரேஷன் இன் தி டெம்பிள் சேம்பர்ஸ், தேவாலயத்தினுடைய அறைகளில் இருக்க வேண்டிய சுத்திகரிப்பு. அதே போல 10 முதல் 14 வரைக்குமாக லேவியருக்கு கொடுக்கப்பட வேண்டிய பங்குகள். அதே போல 15 முதல் 18 வரைக்குமாக ஓய்வு நாளில் இருக்கப்பட வேண்டிய சுத்திகரிப்பு. 23 முதல் 27 வசனம் வரைக்குமாக திருமணத்தில் இருக்கப்பட வேண்டிய சுத்திகரிப்பு. 28 29 ஆசாரியத்துவத்திலே காணப்பட வேண்டிய சுத்திகரிப்பு. அதே போல 30 31 வசனத்திலே அர்ப்பணிப்பிலே காணப்பட வேண்டிய சுத்திகரிப்பை நாம் இங்கே காண்கிறோம். ஆகவே இந்த 13ஆம் அதிகாரத்தை மொத்தமாக வாசிக்கும் பொழுது அநேக பாடங்கள் இதுல அடைந்திருக்கிறது. நான் இன்னும் விளக்கமாக நான் அதனை எடுக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. ஏனென்றால் நீங்கள் இன்னும் உங்களுடைய தியானத்திற்காக ஒரு சிலவற்றை மட்டும் நான் கடைசியாக சொல்லி நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். பர்டிகுலராக நீங்க நெகேமியா வாழ்க்கையில இந்த 13ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது there are important leadership lessons that we could learn from Nehemiah chapter 13. 13ஆம் அதிகாரத்திலே தலைமைத்துவத்தை பற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாடம் இங்கே வருகின்றது. நெகேமியாவுடைய வாழ்க்கையில ஒரு கேரக்டர் ஸ்டடி நீங்க பண்ணீங்கன்னா இட் இஸ் a very good chapter. நல்ல ஒரு பாடமாக, நல்ல ஒரு அதிகாரமாக இது இருக்கிறது. ஏனென்றால் he always had an eye on his flock. தன்னுடைய மந்தை எப்படிப்பட்டதோ அதன் மேல் கண்காணியாக இருக்கிறார். அதே போல அவருடைய மந்தை அறிந்திருக்கு. he knew the flock, he had kept an eye on his flock. அதன் மேல் கண்காணியாக இருக்கிறார். அதே போல 13ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் பொழுது நான் வீசினேன், நான் கட்டளை கொடுத்தேன், நான் கடிந்து கொண்டேன், நான் இதை செய்தேன், நான் அழைத்தேன், நான் அவர்களை எச்சரித்தேன், கட்டளை பிறப்பித்தேன் எல்லாம் சொல்லி வருகிறார். அப்படியானால் he is a person who always had a stand for God and for God's word. தேவனுடைய வார்த்தை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றவண்ணமாக ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்கக்கூடிய முறையிலே வாழ்பவர் தான் இந்த நெகேமியா என்பது இதன் மூலமாய் தெரிகிறது. அதே போல நெகேமியா இடைப்பட்டு ஜெபித்துக் கொண்டே வருகிறார். ஆண்டவரே நீ நினைத்தருளும். 13ஆவது வசனம் 13ஆம் அதிகாரத்திலே 14 22 31 இதெல்லாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவரே நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லும்போது, ஆண்டவரே நான் உமக்கென்று செய்திருக்கக்கூடிய செயல்களை நீர் நினைத்துக் கொள்ளும், உமக்கென்று ஏறெடுத்திருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட உரைகளை நீர் நினைத்துக் கொள்ளும் என்று அவர் ஜெபிக்கிறார். ஒரு ஜெபமும் அதே போல உறுதியான தீர்மானமும் கொண்ட ஒரு மனிதன் தான் இந்த நெகேமியா. அது மட்டுமல்ல, இதெல்லாம் வாசித்து முடிக்கும் நேரத்தில் நெகேமியாவுக்கு இதுக்கப்புறம் என்னாச்சுங்க? வாட் ஹேப்பன் டு நெகேமியா ஆஃப்டர் சாப்டர் 13? இந்த உறுதியாய் வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு என்னானது? வேத புத்தகம் சொல்லும் பொழுது அதை எழுதவில்லை, வேத புத்தகத்தில் எழுதப்படவில்லை. ஆஃப்டர் தி சாப்டர் 13 ends, it abruptly ends. திடீரென்றே முடிவடைந்து விட்டது. ஆனாலும் நாம் சரித்திரத்தினூடாக நாம் பார்க்கும் பொழுது சொல்லப்படும் காரியம் என்னவென்றால், ஒருவேளை இந்த நெகேமியா திரும்ப பெர்ஷியாவுக்கு சென்று அனுமதி பெற்று வந்தார் அல்லவா? 13ஆம் அதிகாரம் 6 7 வசனத்திலே மறுபடியும் அந்த பெர்மிஷன் வாங்கி வந்ததுனால he is going back to Persian kingdom and then served there, and probably he might have come back to Jerusalem. ஒருவேளை அதற்கப்புறமாக பெர்மனண்டாக எருசலேமுக்கு வந்து எருசலேமிலேயே மரித்திருப்பார் என்றும் அங்கே பொதுவாக ஜோசிபஸ் போன்றிருக்கக்கூடிய சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அல்லது இதுக்கப்புறமாக லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல எருசலேமுக்கு வந்து மரித்ததாகவும் யூத சில பாரம்பரிய முறைகள் அங்கே சொல்லுகிறது. ஆனால் எப்படி இருந்தாலும் நெகேமியா அவனுடைய புத்தகம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. நம்முடைய இடிந்து போன நம்முடைய மதில்கள், நம்முடைய இடிந்து போயிருக்கக்கூடிய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு ஆதாரமாக இந்த புத்தகம் நிச்சயமாக விளங்கியிருக்கும் என்று நான் நம்புகின்றேன். லெகசி ஸ்டார்ட்ஸ் வேர் அவர் லைஃப் எண்ட்ஸ். நம்முடைய
வாழ்க்கை நிறைவு பெறும் பொழுது நாம் விட்டு போன சுவடுகள் அங்கே துவங்க வேண்டும். நெகேமியாவின் வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக தந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். The life of Nehemiah is an foremost example in many ways. அநேக விதங்களிலே நெகேமியாவுடைய வாழ்க்கையும் நெகேமியாவுடைய புத்தகமும் நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. ஆகவே இந்த மூன்று குறிப்பிட்ட புத்தகங்கள், எஸ்ரா, எஸ்தர், நெகேமியா ஆகிய இந்த மூன்று புத்தகங்கள் நமக்கு அந்த சரித்திரத்திலே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததை போல் இருந்தது. ஆகவே இதை எடுத்து முடிப்பதற்கு கர்த்தர் தாமே அடியனுக்கும் பலப்படுத்தினதற்கு நான் மிகுந்த நன்றியுடனாக இருக்கிறேன். அதற்கு ஒத்துழைப்பாக இருந்த சபையாருக்கும் அதற்கு அனுமதி கொடுத்திருந்த சபை மூப்பர்களுக்கும் எனக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த பாடங்கள் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதற்கு எதுவாக இருக்கின்ற ஏதாவது உங்களுக்கு ஒரு சஜஷன்ஸோ அல்லது இருக்கக்கூடிய மேலான கருத்துக்கள் இருக்குமாய் நீங்கள் தாராளமாக என்னிடத்திலே அதனை குறிப்பிட்டு சொல்லுமாறு நான் கேட்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.